முருகனின் அறுபடை வீடுகள் ஞானப் பயணத்தின் கதை. முருகன் என்பது ஒரு தெய்வம் மட்டுமல்ல, அது மனித வாழ்க்கையை வழிநடத்தும் ஒரு ஞானப் பாதை. அவர் தங்கியுள்ள அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றும் மனிதன் கடந்து செல்ல வேண்டிய ஆன்மீக நிலைகளை காட்டுகின்றன. முதலாவது படைவீடு திருப்பரங்குன்றம். இங்கு முருகன் தேவசேனை எனும் தெய்வானையை திருமணம் செய்தார். இது வாழ்க்கையில் ஒழுக்கமும் கடமையும் முதன்மை என உணர்த்துகிறது. திருமணம் என்பது வெறும் பந்தமல்ல, பொறுப்புடன் வாழ்வதற்கான அடையாளம் என்பதை இவ்விடம் காட்டுகிறது. இரண்டாவது படைவீடு திருச்செந்தூர். இங்கு சூரபத்மனுடன் முருகன் போர் செய்து வெற்றி பெற்றார். இது மனிதனின் உள்ளே இருக்கும் அகங்காரம், கோபம், பொறாமை போன்ற தீய குணங்களை வெல்வதற்கான போரை குறிக்கிறது. தீமைக்கு எதிரான துணிச்சல் இங்குதான் பிறக்கிறது. மூன்றாவது படைவீடு பழனி. இங்கு முருகன் தண்டாயுதபாணியாக அனைத்தையும் விட்டு தவம் செய்தார். எதையும் பிடித்து கொள்ளாதவனே உயர்ந்தவன் என்ற தத்துவம் இங்கே விளங்குகிறது. ஆசைகள் குறைந்தால் மனம் அமைதியடையும் என்பதே பழனியின் பாடம். நான்காவது படைவீடு சுவாமிமலை. இந்த இடத்தில் முருகன் தந்தையான சிவபெருமானுக்கே ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை விளக்கினார். வயது அல்ல, ஞானமே உயர்வு என்பதை சுவாமிமலை உலகுக்குச் சொல்லுகிறது. ஐந்தாவது படைவீடு திருத்தணி. போருக்குப் பிறகு முருகன் அமைதியாக தங்கிய இடம். வெற்றிக்குப் பிறகும் அடக்கம் அவசியம் என்பதை இது உணர்த்துகிறது. மன அமைதியும் சமநிலையும் மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதவை. ஆறாவது படைவீடு பழமுதிர் சோலை. இங்கு முருகன் வள்ளியுடன் இணைந்தார். இயற்கையுடன் இணைந்த எளிமையான வாழ்க்கை, உண்மையான அன்பு, பக்தி ஆகியவற்றின் அடையாளமே இந்த இடம். இவ்வாறு அறுபடை வீடுகள் என்பது கோவில்களின் பட்டியலல்ல, அது மனிதன் பிறப்பிலிருந்து ஞானமடையும் வரை செல்லும் ஆன்மீக பயணம். முருகனை நம்பி அவர் காட்டிய பாதையில் நடந்தால் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாறும். ஓம் சரவணபவ.